ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி காலையில், அதாவது இது நேற்றுக்கே வந்து ஒரு அப்டேட் தான். ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து சேர்க்குறதுல நம்ம ரொம்ப என்னாச்சு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இந்த செய்தியை வந்து நமக்கு கொடுக்குறோம். ஏன்னா இந்த வருஷம் என்னமோ ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் எல்லா பேத்துக்குமே. மெடிக்கல் படிக்கணும்னு நினச்ச பசங்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ இல்லை வந்து அட்மிஷன் ஹெல்ப்போ இல்லை வந்து என்ன சார் அப்படி வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணும்போது எந்த காலேஜில் ஹிடன் ஃபீஸ் வந்து லோவாக வாங்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஹிடன் ஃபீஸ் வந்து எந்த காலேஜில் லோவாக வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி உருண்டு பிறனாலும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா வெப்சைட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக தான் நமக்கு தெரியும். நம்ம இந்த ஃபீல்டில் வந்து 7-8 வருஷமாக இருக்கனால அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு தான் நம்ம என்ன பண்ணிப்போனா ஒரு சாய்ஸ் ஆர்டர் நம்ம வந்து பண்ணி வச்சுருப்போம். சரியா? அப்போ அந்த சாய்ஸ் ஆர்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதிகமாக எஃபர்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த 10 கவர்மெண்ட் காலேஜில் எப்படியாவது ஒரு 50 சீட்டை நம்ம வந்து வாங்கிடலாம். அப்படி 50 சீட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 500 சீட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் இன்க்ரீஸ் ஆகுமேன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து கொடுக்கல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரியா? பெய்ட் சீட்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸாலையும் சமாளிச்சிட முடியும். அப்போ சமாளிக்கக்கூடிய ஃபீஸ்க்கு இருக்கக்கூடிய காலேஜஸில் தான் இப்போ நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ் வந்து அருணை மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் வந்து 150 சீட்ஸு, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 50 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? இந்த ரவுண்டுக்கு மட்டும் 150 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறையா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இப்போ இன்றைக்கி வந்திருக்க அப்டேட் படி நம்ம பார்க்கும்போது பனிமலர் காலேஜுக்கு வருங்க. பனிமலர் காலேஜில் ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 200 சீட் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு, நாட் ஃபார் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ஒரு 200 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 100 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். சரியா? அதனால் கண்டிப்பாக அப்போ எவ்வளோ சீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 சீட்டு கிட்ட நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நிறையா, அதாவது வெங்கடேஸ்வராவாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம வந்து பாரத்தாக இருக்கட்டும், வேல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜேஆர் காலேஜாக இருக்கட்டும், டீம்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ப்ரைவேட் காலேஜஸில் சேர்த்து ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமான விஷயம்தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 100 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தாகூர் மெடிக்கல் காலேஜில் 150லேருந்து 250க்கு என்னாச்சு பார்த்தா மாதிரி இருக்குது. அப்போ 100 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்க போது. சரியா? எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். சரியா? அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இது என்எம்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் எடுத்து தான் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.